கற்பனாலே தலைவர். இப்ப நீங்க இன்றைக்கு அடுத்த நடந்த நிலைமைகளை பழைய நிலைமையை கொண்டு வரது சீர் செய்கிறது நிரந்தர தீர்வு காண்பதை பற்றி நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு விடயம். ஆனாலும் அவ்வாறு நீங்கள் அதை கொண்டு வரீங்க எவ்வளவு அதிகாரிகள் பாடுபடுற நேரம் இருக்கிற கரவட்டை தென்கமைக்கு பிரதேச கவிசாளர் செயலாளர் சேர்ந்து அனர்த்தங்களை உருவாக்குற செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. திட்ட தெளிவாக சங்க அதிகாரிகளுக்கு தெரிஞ்ச ஒரு விடயம். நாங்கள் இந்த ஒரு வெள்ளம் ஓடுற பாதையில தனியாக ஒரு தண்ணியோட வாய்க்கால அமைச்சு கட்டி இருக்கிறார். தண்ணியோட வாய்க்கால அமைச்சு கள்ளத்தனோட தங்கள் மாநில பாதுகாக்கிற நோக்கத்தோட ஒரு வெள்ள வாய்க்கால அமைச்சு கட்டி இருக்கிறார். இதனால பிரதேச சபையை கவனத்தில் கொண்டு போய் இவர்கள் அரசியல் நோக்கத்திற்காக அந்த கட்டணம் உடைக்கப்படாமல் இன்று வரைக்கும் உங்களுக்கு மழை நேரம் வெள்ளங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. சாதாரண மக்களுக்கு போய் மதிநடிக்கலாம் பணக்காரங்க நினைக்க மாட்டேன். வெளியே தர முடியாது என அறிவித்துள்ள உத்தியோகத்தர்கள் இந்த விவரம் சமர்ப்பிக்கப்படுகிறது. அந்த வகையிலே வடக்கு மாகாண சபையினுடைய பிரதம செயலாளர், கௌரவ ஆளுநரின் செயலாளர், பிரதி பிரதம செயலாளர் திட்டமிடல், பிரதி பிரதம செயலாளர் பொறியியல், மாகாண முகாமையாளர் நீர்வள சபை, பிரதி பொது முகாமையாளர் இலங்கை மின்சார சபை, பணிப்பாளர் தேசிய வீடமைப்பு அதிகார சபை, உதவி போலீஸ் அத்தியாட்சகர், பிராந்திய முகாமையாளர் மத்திய வங்கி. அடுத்தபடியமாக 17/7/2025 நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தினுடைய அறிக்கை அனுமதிக்காக ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அந்த வகையிலே இந்த அறிக்கையை அனுமதிப்பதற்கான நேரம். அறிக்கையில் ஏதாவது திருத்தங்கள் இல்லை என்றால் ஒருவர் முன்மொழியை இன்னொருவர் வழிமொழியுமாறு தேவையுடன் கேட்டுக்கொள்ளும். கௌரவ நிறுவனர் இளங்குமரன் எம்பி அவர்கள் முன்மொழிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் லட்சுமணன் அவர்கள் வழிமொழிகின்றனர். அடுத்தபடியமாக அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்ட திட்டங்கள் குறித்து ஆராய்தல். அந்த வகையிலே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அனுமதிக்காக பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அலுவலகத்தினாலே விசேட மாகாண குறித்தொதுக்கப்பட்ட நன்கொடை நிதியின் கீழ் கட்டம் 1 கட்டம் 2 கட்டங்களிலே கட்டம் 1 76 திட்டங்களும் வீதி புனரமைப்பு திட்டங்களும், கட்டம் 2 25 வீதி புனரமைப்பு திட்டங்களுமாக மொத்த ஒதுக்கீடாக 162 மில்லியன் ரூபாய் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படுகின்றது. அதேபோன்று விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களம் மாவட்ட செயலகத்தினாலே
3 திட்டங்கள் 183.99 மில்லியன் ரூபாய். மாவட்ட செயலகத்தினால் 9 திட்டங்கள் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் 139.80 மில்லியன் ரூபாய். அதேபோன்று அனைத்து முகாமைத்துவ நிலைய மாவட்ட செயலகத்தினாலே 42 திட்டங்கள் மாவட்ட செயலகத்துடைய அனைத்து முகாமைத்துவ நிலையத்தின் ஊடாக நிதி மூலத்தின் கீழ் 599.565 மில்லியன் ரூபாய். இந்த திட்டங்கள் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படுகின்றன. இந்த திட்டங்களுடைய விவரம் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றது. அந்த வகையிலே முதலாவதாக அவசரமாக புனரமைக்கப்பட வேண்டிய வீதிகள் விவரங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. பிரதேச சபை வீதியாக தொடர்ச்சியாக இந்த பிரதேச சபை வீதிகளுடைய விவரங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. உள்ளூராட்சி சபைகளிலே ஒவ்வொரு சபை ரீதியாக எத்தனை வீதிகள் புனரமைக்கப்படுகின்றன, அதே போன்று அதற்குரிய மதிப்பீட்டு தொகைகளும் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. அதேபோன்று ஒவ்வொரு பிரதேச சபை ரீதியாகவும் இங்கே வீதிகள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. அந்த வகையிலே முதலாவதாக வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை வீதிகள், சாவகச்சேரி பிரதேச சபை, வலிகாமம் தெற்கு பிரதேச சபை, வலிகாமம் மேற்கு பிரதேச சபை, வடமாராட்சி தென்மேற்கு பிரதேச சபையினூடாக புனரமைக்கப்பட வேண்டிய வீதிகள், வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினூடாக புனரமைக்கப்படுகின்ற வீடுகள், வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய தொடர்ச்சி மற்றும் கார்நகர் பிரதேச சபையினூடாக புனரமைக்கப்பட வேண்டிய வீதிகள், அதுபோன்று வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையினூடாக புனரமைக்கப்படுகின்ற வீதிகள், நெடுந்தீவு பிரதேச சபையினூடாக புனரமைக்கப்படுகின்ற வீதிகள், நல்லூர் பிரதேச சபையினூடாக புனரமைக்கப்படுகின்ற வீதிகள், அதேபோன்று ஊர்காவத்துறை பிரதேச சபையினூடாக புனரமைக்கப்பட வேண்டிய வீதிகள், பருத்தித்துறை பிரதேச சபை ஊடாக புனரமைக்கப்படுகின்ற வீதிகள், சாவகச்சேரி நகர சபை ஊடாக புனரமைக்கப்படுகின்ற வீதிகள் என இங்கே மொத்தமாக வீதிகளுடைய விவரம் இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக ஏற்பட்ட வீதிகள் அவசரமாக புனரமைப்பதற்கான அனுமதி கோரப்பட்டிருந்தது. அடுத்த விடயமாக ஒரு நிமிஷம், அந்த பிரதேச ஒருங்கிணைப்புக்குழு கூட்டம் நடந்ததானே, அதில் நான் மேனிப்பாய் மட்டும் தான் போனேன். மேனிப்பாயில் சில வீதிகள் வந்து சந்திப்பாய் டிஎஸ்சிட்ட சொன்னாங்க. அந்த மக்கள் கேட்டது சில வீதிகள், அதில் அந்த வீதிகள் இந்த வீதிகள் இருக்கான்னு இருக்கா சந்திப்பாய் டிஎஸ் பார்த்து அப்படி இல்லை என்றால் ஒவ்வொரு பிரதேச ஒருங்கிணைப்புக்குழு கூட்டத்திலையும் மக்களால் கேட்கப்பட்ட வீதிகள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கான்னு இருக்கா பார்த்தா நல்ல நினைக்கிறேன். ரொம்ப பார்க்க தேவையில்லை, அந்தந்த டிஎஸ் கிட்ட சொல்லி இல்லைன்னா அதை இம்ப்ரூவ் பண்ண நல்ல நாங்கள் ஒன்றை தான் போனாங்க. பிரதேச செயலாளர் அந்த கணக்கு பொதுமக்கள் கேட்டது சந்திப்பாய் பிரதேச தவிசாளர் பிரதேச செயலாளர் அந்த பிரதேச ஒருங்கிணைப்புகள் கூட்டம் சந்திப்பாயில் கன வீதிகள் கேட்டது அது இதில் இருக்கா சந்திப்பாய் சார்? நான் சந்திப்பாய் டிஎஸ் இருக்கிறேன். அந்த வீதிகளில் 1-2 இதுக்குள்ள உள்ளடங்கப்பட்டிருக்குது. இது அவசரமாக செய்யப்பட வேண்டிய வீதிகளில் உள்ளடக்கப்பட்டிருக்குது. மிகுதி வீதிகள் வருகிற வருடம் என்றாலும் போட்டால் நல்ல நிறைய வீதிகள் கேட்கப்பட்டிருக்கு சார். சபைகள் மாநில பிரதி சபையில் கணக்கு வீதிகள் கேட்டது கணக்கு போக்குவரத்து போடுறதுக்கு ஒவ்வொன்று சொல்லிட்டோம். சபைக்கு செய்யலாம். புனரமைப்பு செய்யப்பட வேண்டிய வீதிகள் ஏராளமாக இருக்கின்றது. அந்த விவரங்கள் எடுத்திருக்கிறோம். அது ஜனாதிபதி செயலகத்தால் கோரப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஆண்டில் இல்லை, அதில் அன்றைய பிரதேச மீட்டிங்கில் சொன்னவே அந்த கணக்கு வெள்ளம் ஊராம நிற்கிற எல்லா டீட்டெயிலும் எடுத்திருக்கிறோம். நெக்ஸ்ட் இயருக்கு சரி, இது வந்து இந்த 31ஆம் தேதிகளில் முடிக்கிற அவசரமாக செய்யக்கூடிய நெக்ஸ்ட் இயருக்கு எடுத்திருக்கிறேன். 2.1 பில்லியனுக்கு ஜெஃப்னாக்கு வந்திருக்குது. செய்யக்கூடியதான் செய்யும்.
இது வந்து அந்த பிஎஸ்டிஜியில் மேலதிக மாகாண சபையில் செய்கிறோம். வணக்கம். ஒருங்கிணைப்புகளை தரவோட இந்த இதில் நாங்கள் வல்லெடுத்துறை நகரசபையில் கொடுத்த இடம் பெறையுங்க. வல்லெடுத்துறை நகரசபை எல்லாத்துலேயும் புறக்கணிக்கப்படுது. இது காலகாலமாக ஜனாதிபதி காலத்தில் இருந்து இன்றைய வரை பிரதான வீதி கூட ஆர்டிஏ ரோடு கூட மோசமாக இருக்கு. அப்போ மக்களிடையே நாங்கள் பேச்சு பண்ணுறோம். என்ன கொடுத்தால் 5 நாள் 2 நாள் தாங்கிறது மக்கள் நீங்க அப்படி புறக்கணிக்கிறது கொண்டாங்க. உங்களோட இஷ்டத்தாங்க தனிப்பட்ட ரீதியாக எடுத்தாங்க. நாங்கள் வல்வெட்டி துணைக்கு உங்களுக்கு கூடுதலான கவனத்தை செலுத்தி செஞ்சுட்டாங்க. அடுத்தபடியாக விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களத்துக்கு நிதி ஒதுக்கீட்டின் கீழே 3 வேலை திட்டங்களுக்காக 183.99 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திட்டங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. அதுக்கு அந்த காணி பிரச்சனை அங்கேயா போடுறீங்க, இந்த காசு திரும்பி போடுது. நான் தான் உள்ள விளையாட்டு அமைக்கக்கூடிய அந்த இடம் வந்து புது இடம் தேர்வு செய்தாச்சா இந்த மாதிரி தேர்வு இல்லை நீதிமன்ற வழக்கில் இருக்கிறவங்க அந்த கதையில இருந்தோம். கடந்த வாரம் வழக்கில் பிரசன்னமாக இருந்தாங்க. அதில் நீதிமன்றம் ஏற்கனவே அந்த கட்டாணைகளை நீக்கி இருக்கின்றது. ஆகவே அந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதி அடுத்த வழக்கு தவணை சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் தங்களுக்கு இந்த அமைச்சரவையினுடைய அனுமதி கடந்த 10ஆம் தேதி நவம்பர் மாதம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. திட்டத்திற்கான அனுமதி நவம்பர் மாதம் 17ஆம் தேதி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாதம் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி எங்களுக்குரிய நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த நிதி ஒதுக்கீட்டை இவரிடம் எங்களால் முடிக்க முடியாத காரணம் இருக்கின்றபடியாக நாங்கள் இதனை பில்டிங் டிபார்ட்மெண்ட் கட்டடங்கள் திணைக்களத்தோட ஒரு MOU சைன் பண்ணி அவர்களுக்கு பிராரப்படுத்துறதுக்குரிய அனுமதியை விளையாட்டு திணைக்களம் தந்திருக்கிறது. ஏன்னா இந்த வருஷத்துக்கு செய்ய வேண்டும். இப்போ நாங்கள் அந்த ஃபண்டை அவைகளுக்கு பில்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் இந்த இடத்துல கட்டுவதற்குரிய அனுமதி கிடைக்கப்பட்டால் இந்த இடத்துல கட்டுவதற்குரிய நடவடிக்கை அவ்வாறு அந்த இடத்துல கட்டுவதற்குரிய அனுமதியை நீதிமன்றம் வழங்க இல்லையாயின் நாங்கள் பிரதான ஒரு இடத்தை அடையாளம் கண்டு அதில் கட்டுவதற்குமாக நிதியை நாங்கள் பயன்படுத்துவதற்குரிய மற்ற இடத்தை சூஸ் பண்ணியாச்சா இந்த மாதிரி நீதிமன்ற தீர்ப்பு வந்தால். அடுத்ததாக சுற்றுலா அபிவிருத்தி திட்டம் 2026க்குரிய அபிவிருத்தி வேலை திட்டங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. அந்த வகையிலே தெல்லிப்பளை பிரதேச செயலர் பிரிவிலே 3 வேலை திட்டங்கள், அதேபோன்று காரநகர் பிரதேச சபை கூடாக முன்னெடுக்கப்படுகின்ற கசுருனா பீச் வேலை திட்டம், அதேபோன்று ஊர்காவத்துறை பிரதேச சபையினாலே மேற்கொள்ளப்படுகின்ற இந்த சுற்றுலா அபிவிருத்தி தொடர்பான திட்டங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. மொத்தமாக 139.8 மதிப்பீட்டிலே இந்த திட்டங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் இதனூடாக 2026ஆம் ஆண்டிலே செயற்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. அந்த வகையிலே இதில் மொத்தமாக 42 திட்டங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. அதுக்குரிய விவரங்கள் இங்கே காட்டப்படுகின்றன. இந்த கிராம அலுவலர் பிரிவு, இந்த பிரதேச செயலர் பிரிவு, இந்த அமுலாக்கும் நிறுவனம் போன்ற விவரங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. இதற்குரிய நிதி ஒதுக்கீடுகள் கிடைக்கப்பெறும் பட்சத்தில் வீடுகள் பூர்ணப்படுத்தப்பட வேண்டியுள்ளது. எனவே அரசு சார்பற்ற நிறுவனங்களோட உதவியை பெற்று இதனை பூர்ணப்படுத்துவதற்கு அனுமதி கோரப்படும். மாவட்டத்தில் நாங்கள் சில குடும்பங்கள் எங்கள்கிட்ட வந்து கேட்கிறோம். உண்மையாக அந்த வீட்டில் அவர்கள் இருந்த வீட்டையும் உடைச்சிட்டு ஒரு சின்ன கொட்டில் போட்டு இருக்க வேண்டியிருக்கு. அப்போ சில பேருடைய 5-6 அங்கத்தில் உள்ள குடும்பங்களும் அது இருக்குது. அப்போ நாங்கள் சில அரசு சார்பற்ற நிறுவனங்களை கேட்கிறோம்.
அதை செய்கிறதாக இருந்தால் எங்களுக்கு இல்லை நீங்கள் கேட்குறீங்க ஒன்றும் ப்ரொபோசலும் வரையில நான் கேட்டேன் கிடைக்குமா இல்லையான்னு பார்க்க பட் நான் கேட்குறேன் இந்த முறை 2400 சொச்ச வீடுகளுக்கு வந்து காசு ஒதுக்கப்பட்டிருக்கு அதுகளில் இதில் இவை கொடுக்கலாத எல்லா வீடு அளவுடைய கட்டி தூண் மட்டும் சுவர்கள் மட்டும் நிற்கிறதே இல்லை நான் மிஸ்டர் டிவி சார் அமைச்சரோடையும் கலைச்சேன் நான் அவர் சொன்னார் எங்களோட பட்ஜெட்டில் 2400 2600 வீட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அதே சரி அர்ஜுனத்தோட கேள்வி வருது ஆனா இந்த இடத்துல நான் கவனத்துல கொள்ள வேண்டிய ஒன்று தான் என்னன்னு கேட்டா இப்ப அந்த வீடுகள் இப்போ NXT வீடுங்கிறது வேறு இப்போ வந்திருக்கிற வீடு திட்டம் வேறு சரியா அப்ப இந்த வீட்டு திட்டத்துக்கான முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்கின்ற இடத்துல நம்ம இருக்கிறோம் அதற்கான அண்மையில ஒரு கேபினட் பேப்பரும் கூட போடப்பட்டிருக்குது அதனால அடுத்த வருஷம் இதுகள் சம்பந்தமா நாங்கள் வீடு திட்டங்கள் வழங்கப்படுகின்ற பொழுது இந்த இடைநிறுத்தப்பட்டிருக்கின்ற வீடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கிறோங்கிறது இந்த இடத்துல நம்ம சொல்றோம் வீடுகள் இருந்தாலும் கொடுக்கணுமா கொடுக்குறதா நாங்கள் உங்களோட அமைச்சோட கலைக்கிறோம்னா கலைக்கிறதா என்றுதான் கேட்குறேன் இல்லை இவருக்கு எப்படியா ஒரு வீட்டை முடிக்கிறதுக்கு ஒரு வழிவன் பார்க்கத்தானே வேணும் அப்போ ஐஎன்ஜிஓ தரமாட்டேங்களுக்கு அது சரி அதான் நான் சொன்னேன்டா அமைச்சரும் சொன்னவர் சரியா அதாவது இப்போ ஒரு சிலர் வந்து வீடுகள் கட்டிக்கிறாங்க ஒரு சில அரைக்குறையா இருக்கு அப்ப இந்த டீட்டெயில்ஸ் சரியா தெரியும் தானே அப்ப இந்த டீட்டெயில் தெரியாம நாங்க எப்படி அவங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யறது எவ்வளவு ஒதுக்கீடு செய்யறது பிரச்சனை இருக்காரு கேட்டா அந்த கட்டப்பட்ட வீடுகள் கட்டப்படாத வீடுகள் அறையில் இருக்கின்ற வீடுகள் இந்த விவரங்களை கூடிய சீக்கிரம் எங்களுக்கு தான் அந்த விவரங்கள் ஏற்கனவே தேசிய உழைப்பு அதிகார சபையாலையும் பிரதேச செயலாளரையும் துவக்கப்பட்டு கடந்த வருடம் நாங்கள் மதிப்பீடு 2024ஆம் ஆண்டு இறுதிப் பகுதியில் மதிப்பீடு செய்த வகையில் எங்களுக்கு 1350 மில்லியன் தேவை என்று மதிப்பீடு செய்து முழுமையான விவரங்கள் தேசிய உழைப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு எங்களால் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இது 2024 இந்த எஸ்டிமேட் இந்த காசை அந்த காசை நம்ம மிஸ்டர் டிவி சாரோட கலைக்க வேண்டாம் நாங்கள் அதை கேட்போம் இவ்வளவு பயனாளிகளுக்கு இப்ப பட்ஜெட்ல ஒதுக்கின காசை உடனடியா கொடுக்க சொல்லி அதை உங்களுக்கு தெரியும் அதுக்கான கேள்வி இல்ல இல்ல இந்த முறை 2400 2500 வீடுகள் ஒதுக்கி இருக்கு உங்களுக்கு பேரை சொல்லுங்க யார் கொடுக்க போறது ஒன்றும் இல்லை இது வந்து அந்த காசை நான் சொல்றேன் என்னண்டா அந்த வீடுகளுக்கு நாங்கள் முன்னுரிமை அளிக்கிறோம். ஆனா இந்த விவரங்களை தாங்க எங்களுக்கு சரியா இது முழுமையடைந்த வீடுகள் எத்தனை முழுமையடையாத வீடுகள் எத்தனை அதுகளுக்கு எவ்வளவு தேவைன்னு அந்தந்த பிரதேச செயலாளர் பிரிவு மூலமாக தாங்க அதான கிடைக்கும் அந்த டீடைல் அந்த இந்த 3516 வீட்டுக்கும் நாங்கள் இப்ப இந்த பட்ஜெட்ல இருக்கிற காசை உடனடியா ரிலீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு முடிவெடுக்கிறாங்கன்னு கேட்கிறேன் இந்த இடத்துல இல்ல இல்ல மேலதிகமா இல்ல நாங்க சொன்னதா கேட்கிறேன் நான் கரெக்ட் சொன்னவே தான் அந்த காசை தரலாம் நாங்க புது பயனாளிகளை எடுக்காம இவையை கொடுத்து முடிக்கலாம்னு கேட்கிறோம் நல்ல கேட்கிறேன் சரி 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 நம்ம ஓகே ஓகே நான் அமைச்சரோட மேலதிகமா ஃபர்ஸ்ட் அப்படி கிடைச்சா நாங்க தலைவர் என்னென்றால் எங்களுக்கு இப்ப சந்ததிப்பாதையெல்லாம் ஒரு வீடு மிக வறுமையான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பயனாளி வீட்டை கட்ட முடிக்காமலும் அவருக்கு வேற வீடு இல்லாமல் ஒரு சின்ன கொட்டில் இருக்கிறேன் படத்தோட வந்து இப்போ நான் டிஎஸ் பண்ணுறேன் அப்போ எனக்கு ஒரு வித்தியாலங்கான்னு சொல்ற ஒரு அரசு சார்பற்ற நிறுவனம் அதுக்கு அந்த வீட்டை கட்டி கொடுக்குறதுக்கு ஒரு வீடு நான் அப்படி ஒன்றா போகிறதா தான் எனக்கு அனுமதி இல்லாமல் கட்டியில அதனால தான் நான் வந்து அனுமதி போட்டுருக்கோம். தலைவர் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயத்துல மலசர ஊடகங்கள் உண்மையாக யாழ்ப்பாணத்தில் குடிவாக கிடக்குது சார்ந்த பகுதியில் மாத்திரமே உடம்பு இல்லை கடந்த காலங்களில் மலசரம் கொடுத்தது ஆனால் அதை பற்றி நான் இந்த பட்ஜெட்லையாவது நிதியை பெற்ற வசதிகள் இருக்கா உங்களோட பிரதேச செயலாளத்துக்கு வந்து தனியாக நிதிகள் ஒதுக்கப்படுறதாகும் ஒன்று ஒரு அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்படாத வேலைகளை செய்யறது உங்களுக்கு ஏதாவது நிதி வாருதா இந்த அண்டையா சண்டிப்பா மீட்டிங்ல கேட்டவர் இங்க காக்கதீவுல வந்து மண் போடுறதுக்கு 1500 மில்லியன் தேவை அப்படின்னு சொன்னாங்க காசுல தானே அப்ப நாங்க என்னன்னா உங்களுக்கு ஏதாவது நிதி வந்தா அதுல ஒரு ஆள் ஒத்துக்கொண்டவர் தான் 5 டிராக்டரும் 500 மண்ணும் தரலாம் ஆனா பெட்ரோலுக்கு காசு வைக்கணும் அந்த சண்டிப்பா மீட்டிங்ல அதை கேட்டவர் பெட்ரோலுக்கு காசு டீசலே காசு இல்லைன்னு அப்ப நாங்க என்ன இந்த டிசிசி மீட்டிங்ல
வீட்டில் கதைச்சி ஏதாவது ஒரு விதி ஒதுக்கப்பட்டிருந்தா அதுக்குரிய காசை வேண்டி தரலாம். அப்படி கொடுக்கறதுக்கு வசதி இருக்காது. மாநில பிரதேசம் தானே சபையால ஏதாவது செய்து அவங்களுக்கு சபையில கேட்டாங்க, சபையில சொல்லிட்டு சபையில கேட்டாங்க நம்ம தங்களுக்கு காசு அதுல இருக்கிற ஒரு மெம்பர் சொன்னவர் தான் 3 டிராக்டர் தரலாம்னு ஏற்கனவே 2 டிராக்டரோட சேர்த்து 4 டிராக்டர் நிக்குது. மேனிஃபெஸ்டோ சபை ஆடிஐ சொன்னது புது ரோட் பண்ண போறோம், ரோட்டில் 500 ரோட் மண் மிஞ்சி மண் அந்த மண்ணை கொண்டு ஓடவனும் இங்கே காக்கதீவுல முழுக்க தண்ணி நிற்கிறதுன்னு சொல்லி காக்கதீவில் சார் கல்லுண்டை 16% மில்லியன் நாங்கள் போட்டுனாங்க. அப்படி ஒரு நிதி ஒதுக்குறதுக்கு வசதி இல்லையானதான் கேட்கிறேன். இல்ல முதல்ல நமக்கு அப்படியாப்பட்ட யாரும் உதவி செய்வார்களாக இருந்து அது சம்பந்தமாக நாம் கவனத்தில் எடுத்து அதுகளுக்கான நிதி அல்ல நமக்கு பெட்ரோல் தானே பெற்று கொடுக்கணும் உண்டு. நாங்கள் அதே மாதிரி யார்கிட்ட டோனர்கிட்ட வாங்க முடியுமா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி நாங்கள் மாவட்ட அரசாதிபத்து கூட இன்னொரு கம்ப்ளைண்ட் சண்டிலிப்பா பிரே செய்யறதுக்கு வந்து டிராக்டர் ஒன்று பிரே சபையை கொடுத்துருக்கீங்க, ஆனால் அனுமதி கொடுக்கலையா? அது ஒரு கடிதம் மட்டும் தான், அந்த அனுமதியை கொடுத்தீங்கன்னா பிரே சபை அது சார் அனுராதபுரத்திலிருந்து கல்வண்டாய் பிரதேசத்துக்கு தண்ணி வழங்குவதற்காக வழங்கப்பட்டது. அதுக்கு புத்தகங்கள் எதுவுமே இல்லை, டேக்ஸ் இன்சூரன்ஸ் எதுவும் இல்லை, பதிவு புத்தகம் கூட இல்லை. அது பதிவு புத்தகம் எடுக்க இயலாத நிலைமையில தான் அது இல்லை. பதிவு புத்தகம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். 2 டேக்ஸும் இல்லை, இன்சூரன்ஸும் இல்லாத உள்ளூராட்சி சபைக்கு நாங்கள் உபயோகமாக கையெழுத்திருக்கேன். இல்லைன்னா அந்த ஆவணங்களை நாங்கள் எல்லாம் அமைச்சு வாங்கப்படியாக அமைச்சு கேட்டுக்கொள்ள அதுக்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கோம். அது அந்த அன்றாபுரம் G8 தான் வந்திருக்குது. கடைசி நேர யுத்தத்தின் போது எடுக்கப்பட்ட டிராக்டர் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஆவணங்கள் இல்லைன்னு சொல்லப்பட்ட ஆவணங்கள் இல்லைன்றபடியாக நாங்கள் மோட்டார் டிபார்ட்மெண்ட் கூட பெற்றுக்கொள்ள வேண்டியது. தலைவர் அந்த இதே கருத்து மனசில ஊடகங்களுக்கு என்ன செய்யலாம் தீர்வு காணும். அது எல்லா இடங்களையும் பொதுவாக இருக்குது. கட்டாயம் ஒரு ஏதாவது விசேட பட்ஜெட்ல கொண்டு சாத்திய பகுதியில் பார்த்து 100 குடும்ப ஜூடி நகராபிவிருத்தி அமைச்சு மனசனக்கு கூடம் இல்லாம இத்தனை குடும்பம் இருக்குன்னு ஏதாவது டேட்டா இருக்கா? இருக்கா அதை வந்தீங்கன்னா அதை வச்சு பார்லிமெண்ட்லயாவது நான் கழிச்சு காசு ஏதாவது ஒதுக்கீடு பண்ணா கேட்கணும். அன்றைக்கு கோப்பாய் இப்போதைக்கு போயிருந்தேன். அவர் சொல்றேன் தங்களுடைய பில்லுக்கு தான் போராட்டம் சரி. அந்த அந்த விபரங்கள் தாங்க முதல்ல எங்களுக்கு இல்லை அதில் மனசில உடத்துல எங்களுக்கு சில விடயங்கள்ல இருக்குன்னா இப்போ அந்த அனுமதி எடுக்கிறதுலேயும் அவர்களுக்கு எங்களுக்கு ஒரு சின்ன காணி உரிமை இல்லாதாக்களும் அந்த தாழ்ந்த நில பிரதேசங்கள் இருக்கிற பெரும்பாலான குடும்பங்களுக்கு அந்த காணி உரிமையும் இல்லை. கூடுதலாக இங்கே யாழ்ப்பாணத்தில் கோயில் காணி கஷ்டப்பட்டாக்கள் எல்லாம் கோயில் காணியில் இருக்கிறான். ஆனால் எழுத்து மூலம் வேண்டிய கோயில்காரர் வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் 6 லட்சம் கேட்கிறான். உண்மையாகவே அதாலே பல வீட்டு திட்டங்கள் கூட கொடுக்கலான்னு இருக்குது. கரண்ட் பில் கூட எடுக்காம பலர் இருக்கிறாங்க. ஏனெண்டா கோயில் காணியில போய் கேட்டால் லெட்டர் வைக்கிறான் கிட்டத்தட்ட 5 லட்சம். அப்ப அதுக்கு ஒரு முடிவு கட்ட வேணும் அனுமதி ரீதியாக எடுக்கிறதுக்கு. அப்ப நாங்கள் பார்க்கலாம் கோயில் காணி இங்க சிவன் கோயில் காணி என்று பார்த்தா ஊறிப்பட்டு அப்ப ஒரு நிரந்தரமான தீர்வு ஒன்று காணணும். கோயில்காரருக்கு என்னடா அவங்க காலகாலமா அதெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மின்சார கட்டணம் கூட எடுக்கிறதுக்கான அனுமதியை இந்த ஜிஎஸ் கூட எடுக்கணும். கரண்ட் வந்து அத்தியாவசியம். கௌரவ தலைவர் அவர்களே, மலசல கூடங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கையிலே பெரிய அளவிலே இப்படி அரசு திட்டங்களின் வாயிலாக வருகின்ற மலசல கூட விடயத்திலே அவர்களுடைய காணி ஆவணங்கள் தொடர்பாக அதிகம் சர்ச்சைப்படுத்துவதில்லை. ஆனால் சுகாதார நடைமுறைகள் தொடர்பாகத்தான் அங்கே கிணறுகள் இருந்திருக்கக்கூடிய தூரங்கள் அந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் கவனம் செலுத்துகின்றோம். ஆகவே காணி உரித்து அல்லாதவர்களுக்கும் மலசல கூடம் என்பது ஒரு அடிப்படை உரிமை என்ற வகையிலே அது அதற்காக நிதி ஒதுக்கப்படும் பட்சத்தில் அதை உள்ளூராட்சி மன்றங்கள் ஊடாகவே நாங்கள் திறன்பட நடைமுறைப்படுத்தி தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை எப்படி என்றால் கோயில் காணிகள் சம்பந்தமான ஒரு பிரச்சனை தீர்வு கொண்டு வரணும். கோயில் காணிகளை சுவீகரித்து கோயிலுக்கு காசு கொடுத்து போட்டு அந்த மக்களுக்கு விட திட்டங்களோ மனசன கூட அமைக்கணும். இது சும்மா அந்த பேர்ல கடவுளுங்க பேர்ல கண்ண உறுதி போட்டு முடிச்சு கொண்டு இருக்கு. அரைவாசி பேர் கோர்ட்ல நிற்கணும். ஆகவே இதுக்கு அரசாங்கம் ஒரு சிறப்பு ஏற்பாட்டை செய்து இந்த பிரச்சனை இந்த தலைமுறையோட முடிவு கொண்டுரும். கொஞ்சம் பேர் கோயிலை வச்சு வாழ விடையிலாது. சுருக்கமாக எங்கட என்ன அரண்மனை குடிஞ்சு விழுந்துட்டு கோயில்காரங்கள் செய்ய விடுறாங்க. இல்லை அப்ப எங்கட வரலாறு எல்லாமே அப்படியே கோயிலண்ட பூர்வையில அழிஞ்சு கொண்டு போகுது. அப்ப இதுக்கான ஒரு முடிவு காட்டணும்.
அப்ப எங்களுக்கு தெரியும் இதுக்கு பின்னால சட்ட வல்லுநர்கள் இருக்கணும் வயலுக்கு பின்னால. அப்ப இந்த காணிகளை வந்து உண்மையாவே கடைசி கரப்பில் இருக்கையா விடலாம். எங்கள்கிட்ட வந்து நிக்கிறாங்க மின்சாரத்தை வைக்க அனுப்பினா அங்க இருந்து பொய்க்காரங்கெல்லாம் சைன் வைக்கணும்னா 5 லட்சம் தேவை. சந்தர்ப்ப பிரதேசத்தில் இருப்பவர்களி பெரிய விழான் காணி உறுதி இல்லாம வெளிப்படுத்தல் உறுதி முடிச்சிருக்கீங்கன்னா பெரிய விழா பிள்ளையாவிருக்கு சந்தர்ப்ப பிரதேச செயலரும் அதுக்கு அனுமதி கொடுக்கலான்னு கேட்கும். வெளிப்படுத்தல் உறுதிக்கு உங்களோட கட்டாயம் நீங்கள் நீதிமன்றத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் டாக்குமெண்ட் அரச காணி என்றால் மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம். இல்ல ஒரு நிமிஷம் என்னண்டா நமக்கு எல்லோருக்கும் தெரியும் விசேடமாக இங்க இருக்கின்ற பிரதேச செயலாளர்களுக்கு பிரதேச தவிசாளர்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அரசு உத்தியோகத்தெல்லாம் தெரியும் இங்க வந்து பெரிய காணி மோசடியும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது நல்லா தெரியும். அப்ப இதுல இது சம்பந்தமாக நாங்கள் கடந்த காலத்துல நாங்கள் தேடி பார்த்தோம். அதனால வந்து விசேடமாக இவைகள் தொடர்பாக தேடுவதற்கு விசேடமாக நாங்கள் FCI பாருங்க இனி வரும் காலங்களில் எல்லா விபரங்களையும் அதாவது காணியில் ஏதாவது சந்தேகம் வருமாக இருந்தால் நீங்கள் அந்த முறைப்பாடு செய்யணும். அந்த முறைப்பாடு செய்கின்ற பொழுது கூட பெயர் கூட போட தேவையில்லை. அனுமதி ரீதியாக நீங்கள் முறைப்பாடு செய்யலாம். நிச்சயமாக அது சம்பந்தமாக விசாரணை எடுக்கப்படும். ஏன் கேட்டால் இந்த பிரச்சனை வந்து ஒரு பூர்வகரமான பிரச்சனை இருக்கு. எல்லா மக்களாலும் முறைப்பாடு செய்யப்படும். அதே போன்று உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் இந்த கந்து வெட்டுக்காரர்களுடைய பெரிய மோசடி இடம் பெறுகிறது மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்ப அது அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. அப்ப அந்த பிரச்சனை காரணம் குறைந்தது லைஃப் பில்ல ஒரு டாய்லெட்டும் கட்டி கொடுறதுக்கு முடியாதாக இருந்தா அப்ப அந்த அப்படியாப்பட்ட ஒரு அராஜக போக்கு நடைபெறுவது தெரியும். அப்ப அதனால விட இதுக்கு பின்னுக்காக யாரு இருக்கான்னு கேட்டு பார்த்தா வேறு யாருமே நம்ம சமூகத்தில் இருக்கின்ற பெரிய புள்ளிகளை மறைஞ்சிருக்காங்கிறது தெரியுது எல்லாருக்கும். பேரையும் கூட சொல்லலானது சொல்றது சரியில்லாத சொல்லல. அப்ப அதனால இதுகளுக்கு நம்ம உடனடியாக முடிவு பண்ணணும். தவிசாலை சொல்றது சரி. தவிசாலை நீங்க எங்களுக்கு சிவாஜி சப்போர்ட் தருவீங்களா இருந்தா நாங்க அதுகளுக்கான வேலைகள் செய்யும். எல்லாம் இது தண்ணி நிக்கிற இடத்துக்கு நாங்கள் இப்ப கோப்பார் வழியில போய்க்க ஒரு முதல் அவங்களோட காணி பிரிக்காக்கிட்டே ஒரு தூணை நடுவாங்க. கவர்மெண்ட் காணி ஸ்டேட் லேண்டே கணக்கு அப்படி வருது. சுருக்கம் வந்து மாநகர சபை காணியே அடைச்சி வச்சிருக்காங்க. நிதி மோசடி இது காணி மோசடி நடக்குது. அடுத்தபடியாக அனுமதிக்காக வழங்கப்பட்ட திட்ட நிறுவனத்தினாலே இங்கே முன்வைக்கப்படுகின்றது. இந்த நிறுவனத்தினுடைய சார்பாக இங்கே நாங்கள் கூட்டத்துக்கு அழைப்பு விட்டிருந்தோம். இதோட விவரம் வேண்டும் என்ற அதற்கு கூடாக நாங்கள் இங்கே ஒரு கேட்கக்கூடியதாக சீலிங்ஸ் லோன் சார் சீலிங்ஸ் லோன் பண்ணை பகுதியிலே படகு சேவை பற்றி சொல்லுங்க. அடுத்தபடியாக இவ்வாண்டில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்களுடைய முன்னேற்றத்தை ஆராய்தல். அந்த வகையிலே முதலாவதாக பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு வேலை திட்டம் 2025 இதிலே எங்களுக்கு பௌதீக நிதி முன்னேற்றம் காட்டப்படுகின்றது. அந்த வகையில் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட 56 மில்லியன் ரூபாய் நிதியிலே நாங்கள் 43 திட்டங்களுக்கு கிடைக்கப்பெற்றது. 43 திட்டங்களும் பூரணப்படுத்தப்பட்டுள்ளன. இதிலே செலவீனமாக 100 வீதம் 55.9 மில்லியன் ரூபாய் செலவீனம் செலவு செய்யப்பட்டு இருக்கின்றன. இதில் எம்பிமார்களுக்கு கொஞ்சம் பணம் சரியாகும். அப்போ இதில் வந்து மறுபடியும் ரீசெக் மட்டும் போட்டுக்கொள்ளுங்க. அந்தந்த உறுப்பினர்கள் போட்டு எங்கிட்ட நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கிறோம். வேலை நடந்திருக்குது. வேலை உருப்படியான நடந்திருக்கோம். மறுபடியும் செக் பண்ணி பார்த்து நீங்கள் சொன்னாலும் நல்லா எங்கிட்ட அதுவரை நாங்கள் சரியான 2026ஆம் ஆண்டு நிதி சம்பந்தமாக அறிவித்தல் வந்து இந்த மாதிரி 10 மில்லியன் தாராள ஜனாதிபதி சொன்னார். 10 மில்லியன் தாராள சொன்னார். அது வந்திருக்கா கூட வந்திருக்கா அந்த பட்ஜெட் ஸ்பீச்சில் இருந்தாங்க. அடுத்தபடியாக மாவட்ட அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டம் 2025 இதில் எங்களுக்கு 41 திட்டங்களுக்கு 40 மில்லியன் ரூபாய் நிதி கிடைக்கப்பெற்றது. அதிலே
40 திட்டங்கள் பௌதிக ரீதியாக 40 திட்டங்கள் முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. அதில் 27 திட்டங்களுக்கு நாங்கள் நிதி ரீதியாகவும் முடிவுறுத்தி இருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் 25.8 மில்லியன் ரூபாய் இதுவரை செலவீனம் ஏற்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக ஒருங்கிணைந்த கிராமிய அபிவிருத்தி திட்டத்தின் கீழே வில்லேஜ் டெவலப்மெண்ட் பிளான் கிராமிய அபிவிருத்தி திட்டம் தயாரிக்கின்ற செயற்பாட்டுக்காக 15.34 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த நிதியை பயன்படுத்தி நாங்கள் கிராம அபிவிருத்தி திட்டங்கள் தயாரித்திருக்கின்றோம். அதே நேரத்திலே நாங்கள் இந்த தனிசார் வெள்ள உற்பத்தியை நவீனமயப்படுத்தல் திட்டத்துக்காக உடுவில் பிரதேச செயலர் பிரிவிலே நாங்கள் அதுக்குரிய ஒரு மெஷினரி கொள்ளளவு செய்யப்பட்டுள்ளது. அது கொள்ளளவு செய்யப்பட்டு தற்போது அது கொழும்புக்கு வந்துவிட்டது. இங்கே உடுவிலுக்கு அது வந்தவுடன் கூடிய பேமெண்ட் செய்தமென்றால் அதுக்குரிய ஃபினான்சியல் ப்ரோக்ரஸ் ஒரு வீதமாக வேண்டும். அடுத்தபடியமாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சினூடாக மேற்கொள்ளப்படுகின்ற வேலை திட்டங்கள், அதில் 57 திட்டங்களுக்குரிய நிதி ஒதுக்கீடாக 5.183 மில்லியன் ரூபாய் நிதி கிடைக்கப்பெற்றது. அதிலே 57 திட்டங்களும் முடிவடைந்திருக்கின்றன. 5.158 மில்லியன் ரூபாய் செலவீனம் ஏற்பட்டிருக்கின்றன. மேலும் நிதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சினாலே தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கான செயலகத்தின் திட்டங்களாக எங்களுக்கு 8 திட்டங்கள் கிடைக்கப்பெற்றன. அதில் 2.992 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு, அதில் 2.424 மில்லியன் ரூபாய் செலவீனம் ஏற்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக கிராமிய வீதிகள் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்திலே எங்களுக்கு 250 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பெற்றது. தீவக பகுதிகளில் கடல் கடந்த தீவக பகுதிகளில் வீதி அபிவிருத்தி திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடுகள் இந்த வேலை திட்டத்திலே நாங்கள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனுடைய விவரம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த தீவு பகுதிக்கான கௌரவ பிமல் ராட்நாயக்கா போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் இந்த நிதி ஒதுக்கீட்டை இந்த போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தந்திருந்த 250 மில்லியனை கடல் கடந்த தீவுக்கு பயன்படுத்துறதுக்காக உண்மையிலே இதுக்குரிய பாரிய இடர்பாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த நிதியை செலவழிக்கிறதுக்கு ஒரு இடர்பாடு இருக்குது. அதை நான் கௌரவ அமைச்சர்கிட்டையும் கேட்டிருந்தேன். இதை ஏதாவது விசேட கேபினட் அப்ரூவல் மூலம் இந்த நிதியை நாங்கள் டிபாசிட்டில் மாற்றி பாவிக்கக்கூடாது, அப்படி பொதுவான நடைமுறை இல்லை. அந்த அமைச்சு அதை செய்திருந்தால் நாங்கள் பாவிக்கலாம். இல்லாட்டி இதனுடைய நிதி எங்களுக்கு திரும்பி போகக்கூடிய வாய்ப்பு தான் கூடுதலாக இருக்கு. 31ஆம் தேதி முடிஞ்ச வேலைக்கு தான் நாங்கள் பேமெண்ட் செய்யலாம். அடுத்த வருஷத்துக்கு கண்டினியூஷன் வேலைக்கு போகணும். அதுக்குரிய நிதி கிடைக்குமான்றது சந்தேகம். நாங்கள் 70 பிரதேசங்களில் மூலப்பொருள் மட்டும்தான் நாங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமை தற்போது இருக்குது. இதில் ஏதாவது ஒரு எங்களுக்கு தந்ததும் நவம்பர் மாதம், அப்போ டிசம்பர் மாதம் எங்களுக்கு இந்த ஒரு 10 நாள் கடல் போக்குவரத்து இல்லாமலும் இருந்தது. அப்போ மூலப்பொருள் இந்த பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் கேபினெட்டை பற்றி ஜனாதிபதியும் அதே நேரத்தில் அமைச்சரோடு நாங்கள் கணிச்சோம். அப்போ இந்த நான் சொன்ன இது எப்படியாவது இந்த பணத்தை நீடிச்சுட்டாங்கன்ட்டு அப்போ நீடிக்க நான் இயலாது. நீங்கள் இதே ப்ரொபோசல் அடுத்த வருஷம் தாங்க, அடுத்த வருஷம் நாங்கள் நீதி தாருன்னு திருப்பி போனா திருப்பி அடுத்த வருஷம் பெறமன்றது நடைமுறை இல்லை. ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஐயா எனக்கு தெரியும் இம்ப்ரெஸ் பண்ணுறது எப்படி வைக்கலாம் இல்ல டிபாசிட்ல வைக்கலாம். பில்டிங் டிபார்ட்மெண்ட்ல வச்சுட்டு காசு முடியாதுன்னு இல்ல. இது வந்து ஆர்டிஏக்கு கொடுக்கல. அமைச்சர் சொல்லிக்க அப்படியே நிதியை வந்து நாங்கள் இந்த வருட இறுதிக்குள்ள செலவழிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. இப்ப பில்டிங் ஆர்டிஏ டிபார்ட்மெண்ட் வார நிதியை அவர்கள் அந்த திட்டத்தில் வச்சிருக்கலாம். ஆனால் பிரதேச மாவட்ட செயலகத்துக்கு வார நிதியை போர்ட்ல வார நிதி வாக்கு தலைப்புக்களை வார நிதியை இந்த வருடத்துக்குள்ளே நாங்கள் செலவழித்து முடிக்க வேணும். இல்லாட்டி அந்த நிதி திரும்பக்கூடிய ஏற்பாடு தான் இருக்கும். செலவழிக்கப்படும் சொன்னாங்க. அப்பவே ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தார். கூட கல்லுகளை காரை பர்ச்சேஸ் பண்ணி வைக்கும்.
உங்களுக்கு 2000 ஆண்டுல இதே மாதிரி சண்முகநாத நிகழ்ச்சியை கேட்க நாங்கள் இது வந்து காசை ஒரு கிழமையில நாங்க அது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி போட்டு கடன் காட்டி அப்ப அதெல்லாம் ஊழல் நடக்கும். அதுலதான் ஊழல் நடக்கும். என்னண்டா காசு பே பண்றது எப்படின்னா வேலை முடிஞ்சா பிறகு இன்ஜினியர் எல்லாம் தலைச்சான்றது நடக்கிறது முந்தி இப்படி ஊழலுக்கு வழி கொடுவோம். லோக்கல் விளங்கப்படுத்தும் போது இன்வெஸ்ட்மெண்டா என்ன, அலோகேஷன்டா என்ன, கெண்டாக்கு எப்ப ஓட் பண்றது, அதுக்கப்புறம் எப்ப அந்த ஃபண்டுகள் வரும்ன்றது கொஞ்சம் சொல்ல முடியும். ஓகே ஐயா, என்னன்னா இதுல வந்த நிதியை நாங்கள் பிரதேச சபைகள் அதுக்குரிய மூலப்பொருளை கொண்டு போய் அந்தந்த தீவு கலந்த தீவுல இறக்கி இருக்கிறோம். அதே போல தார்மரலையும் கொள்வன செய்யக்கூடிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். ஆனால் வீதி போடுவது மிக கடினமான காலம். இன்னொரு 5 நாள் அவர்கள் போட்டு முடிக்க இல்லாது. அதுக்குரிய மூலப்பொருளை கொள்வன செய்கிற அறிவித்துல நாங்கள் பிரதேசத்துக்கு வழங்கி இருக்கிறோம். இல்லை சார், இதில் தீவகங்களுக்கு அந்த இது கொண்டு போய் மெட்டீரியல் பயிற்சிருக்கு. அதை தாண்டி அந்த தீவக மக்கள் எதிர்பார்ப்பு இந்த வீதியில் தங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்று பெரிய ஒரு நம்பிக்கையும் கட்டி வளர்க்கப்பட்டிருக்கு. இது கிடைக்கும். அடுத்த வருஷம் என்றாலும் அந்த நிதியை தள்ளாமல் இருக்கு. அந்த போட்ட வீதிகள் எல்லாமே போடுறதுக்கு அனுமதி கொடுக்குறோன்னு சொல்லிடு. அப்ப அந்த பயம் தேவையில்லை. அந்த வீதி எடுக்கப்பட்ட வீரட கண்டாக்கர்கள் கொண்டே பறிச்சிருக்கணும். அடுத்த வருஷம் திரும்பியும் இந்த நிதியை கேட்டு இப்ப போன வருஷம் தானே லேட்டா வந்தது. இந்த வருஷம் ஜனவரி வேற சந்தேகம் வேண்டாம். இதை விட கூடுதலான நிதி விசேடமாக இந்த தீவிர பிரதேசங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக மீள்குடியேற்ற அலகினாலே மேற்கொள்ளப்படுகின்ற திட்டங்களின் விவரம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே நலன்புரி நிலையங்களில் உள்ள குடும்பங்களுக்கான காணி கொள்வனவு 100 வீதம், மின்சார இணைப்பு செயற்திட்டம் 100 வீதம், நீர் இணைப்பு 100 வீதம், வீதிகள் புனரமைப்பு 80 வீதம், விவசாயம் மற்றும் பொதுக்கிணறு 100 வீதம் விவரங்கள் காட்டப்படுகின்றன. அதேபோல் நாங்கள் இதிலே வீடமைப்பு திட்டம் 0.9 மில்லியன், வீடமைப்பு திட்டம் 1.2 மில்லியன், 2 வகையான வீட்டு திட்டங்களுக்கும் அதுக்குரிய வீடுகளின் எண்ணிக்கையும் அதுக்குரிய கிடைக்கப்பெற்ற ஒதுக்கீடும் செலவீனமும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்ததாக அனைத்த முகாமைத்துவ பிரிவினாலே நடைமுறைப்படுத்தப்படுகின்ற 2 திட்டங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. சங்கானை பிரதேச செயலர் பிரிவிலே 10.962 மில்லியன் ஒதுக்கீட்டிலே அதனுடைய பௌதிக முன்னேற்றம் 80 வீதமாக காணப்படுகின்றன. அடுத்ததாக சமுத்திய அபிவிருத்தி திணைக்களத்தினாலே மேற்கொள்ளப்படுகின்ற வேலை திட்டங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. 9 வகையான திட்டங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றது. அதனுடைய பௌதீக நிதி முன்னேற்றங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. மாவட்ட செயலர் விவசாய பிரிவினாலே 2 திட்டங்கள் 7.47 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டிலே பௌதிக ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் 100 வீதம் பூரணப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்தது வீடமைப்பு மானியம் NHTA தேசிய வீடமைப்பு அதிகார சபைக்கூடாக கட்டம் 1 கீழே 88 வீடுகள், அதிலே 84 வீடுகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த விவரம் இங்கே காட்சிப்படுத்தப்படுகிறது. அதேபோன்று தேசிய வீடமைப்பு அதிகார சபையினுடைய கட்டம் 2 இதற்குரிய அனுமதி 25/8 கிடைக்கப்பெற்றது. 8ஆம் மாதம் அதில் 30 வீடுகள், அதனுடைய பௌதீக நிதி முன்னேற்றங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. அடுத்ததாக வடக்கு மாகாண சபையினால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற திட்டங்களுடைய முன்னேற்றம் தற்போது காட்சிப்படுத்தப்படும். அதற்குரிய சமர்ப்பணத்தை வடக்கு மாகாண சபையினுடைய பொதுக்கல்வி நவீனமயப்படுத்தல் ஜேம் ப்ரொஜெக்டில் 350 மில்லியன், 110 மில்லியன் யாழ்ப்பாணத்துக்குரிய ஒதுக்கீடுகள். இவை அனைத்தும் சேவைகள் மற்றும் மானிய அடிப்படையிலான வேலை திட்டங்கள். இதில் 65 வேலைகள் நிறைவடைந்து 12 வேலைகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன. தூய்மையான இலங்கை வேலை திட்டத்தில் 86 மில்லியன் மொத்த வேலை திட்டம், மில்லியன் ரூபா மொத்த வேலை திட்டத்துக்கு 31 மில்லியன் யாழ்ப்பாணத்துக்குரிய வேலைகள். இதில் 39 வேலைகள் தற்போது 39 வேலைகளில் நிறைவடைந்து உறுதிச்சீட்டுகள் கொடுக்கப்பட்டு விட்டன. எனக்கு சரியான சந்தோஷம். கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது. அடுத்த பிரசன்டேஷன்ல இதே ஸ்லைட போட்டு 100 வீதம் காசு திருப்பி அனுப்பப்பட மாட்டது. ஏனைய ஒதுக்கீடு யாழ்ப்பாண பொது நூலக மேம்பாடு, இதில் 100 மில்லியன், இதுவரை 20 மில்லியன் ரூபா செலவழிக்கப்பட்டிருக்குது.
இதில் 3 கொம்பனன், அந்த 3 நடைபெற்று கொண்டிருந்து அதில் ஒரு கொம்பனனுக்கு நேற்று அவர்களுடைய உறுதிச்சீட்டுகள் கிடைக்கப்பட்டு இதில் அப்டேட் பண்ணப்படே இல்லை. அது பாவிக்கிறீங்க, அது முழுதும் பாவிக்கிறோம், திருப்பி அனுப்பல. அடுத்தது வந்து பிராந்திய நூலகங்களை நவீனமயமாக்குதல். இதில் 23 மில்லியன் ரூபா ஒதுக்கீட்டில் 18.6 மில்லியன் ரூபா 4 பிரதேச சபைகளுக்குரிய நூலகங்களை நவீனமயப்படுத்தல். 4 வேலை திட்டங்களும் பூரணப்படுத்தப்பட்டு தற்போது உறுதிச்சீட்டுகள் சரிபார்த்து கொண்டிருக்கின்றன. அது வந்து ஸ்பெஷல், அது வேறு, இதுக்குள்ள இல்லை. இது வந்து PSC என்கிற சுகாதார அமைச்சில் 52 வேலை திட்டங்கள், 28 வேலை திட்டங்கள் நிறைவடைந்து மேலே வேலை திட்டங்கள் உறுதிச்சீட்டுகள் சரிபார்த்து கொண்டிருக்கின்றன. 7 வேலை திட்டங்கள் இறுதியாக நடைபெற்ற டிஸ்கால் பாதிக்கப்பட்ட சில பெரிஃபரல் யூனிட்டில் ரூப் திருத்தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அது 31/12 நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். மகளிர் விவகார அமைச்சு இதுவரை 19 வேலை திட்டங்கள் நிறைவடைந்து திட்டங்கள் 31/12 நிறைவேற்றக்கூடிய எந்த தேதிக்கு முன்ன சப்மிட் பண்ணணும் படமையாது 31/12 நாங்க கணக்கு முடிக்க வேணும். அப்ப இன்னைக்கு 26. இது வந்து 17 இல்ல 17/12 இது அப்டேட் பண்ணி அந்த 17/12 26/12 இல்ல ஃபுல்லா வந்துட்டா சந்தோஷம். நான் உங்களை குறை பிடிக்கல. ஒரு காசு இதுல திருப்பி அனுப்பப்பட மாட்டாது. தகவல செய்யப்படாத வேலை என்று போனீங்கன்னா கணக்கு போட்டுருக்கீங்க. பெருமளவான நிதிக்கு பில் வரையலன்னு சொல்றீங்க. எங்களுக்கு வந்து மொத்தமாக எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற 7,328 PSC நிதியில 6,200 மில்லியன் இதுவரை கிடைக்கப்பட்ட இன்ட்ரெஸ்ட் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம். இன்னும் 1,200 மில்லியன் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதற்குரிய உறுதிச்சீட்டுகள் எல்லாம் தற்போது திணைக்களங்களும் அமைச்சுகளும் சரிபார்த்து கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு இந்த கிழமை நெக்ஸ்ட் மந்த் கிடைக்கும். செலவழிப்போம். நெக்ஸ்ட் இது வந்து திணைக்கள ரீதியாக துறை ரீதியாக முதல் காட்டப்பட்ட விளக்கங்கள். இதில் வந்து உள்ளூராட்சி அமைச்சு கீழே இருக்கிற வீட்டு திட்டம், சுற்றுலாத்துறை, போக்குவரத்து அதிகார சபை மற்றும் உள்ளூராட்சி திணைக்களம், மாகாண வீதி அபிவிருத்தி திட்டங்களுக்குரிய 241 வேலையில் 208 வேலைகள் நிறைவடைந்து இருக்குது. இதில் 27 வேலைகள் 99% வேலை நிறைவடைந்திருக்குது. ஆனால் இதில் வந்து உறுதிச்சீட்டுகள் தற்போது திணைக்களங்கள் இந்த கையில் இருக்கும். இதில் 6 வேலை திட்டங்கள் 75% நிதி முன்னேற்றத்தில் இருந்து 31/12 இடையில் நாங்கள் முடிக்கக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் விவசாய அமைச்சில் வந்து எங்களுக்கு 94 வேலைகள். இதில் வந்து விவசாய திணைக்களம், கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம், நீர்ப்பாசன திணைக்களம், நன்னீர் மீன்பிடி அலகு. இதில் வந்து 65 வேலைகள் நிறைவடைந்தும் 28 வேலைகள் உறுதிச்சீட்டுகள் தற்போது கிடைக்கப்பெற்று செலவின விபரத்துக்காக காத்திருக்கின்றன. இதில் ஒரு வேலை திட்டம் இந்த விவசாயத்தில் ஸ்பெஷல் என்று போட்ட வேலை திட்டம் அடுத்த வருடமும் கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். ஒதுக்கீடு அடுத்த வருடத்துக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் கல்வி அமைச்சு. இதில் வந்து கல்வி திணைக்களம், முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி, விளையாட்டு மற்றும் பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்துக்கு மொத்தமாக 204 வேலை திட்டங்கள். இதில் 128 வேலை திட்டங்கள் தற்போது நிறைவடைந்து 31 வேலைகள் செலவின விவரத்துக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் 50% குறைவான வேலை திட்டங்கள் கடந்த புயலினால் பாதிக்கப்பட்ட சிறு வேலை பாடசாலை வந்து அபிவிருத்திக்காக வழங்கப்பட்டது. அவசர 31/12 அவையும் நிறைவடையக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் சுகாதார திணைக்களம். இதில் சுகாதார திணைக்களம், சுதேச வைத்திய திணைக்களம், சிறுவர் நன்னடத்தை திணைக்களத்துக்கு வந்து 28 வேலைகள் நிறைவடைந்தும் 17 வேலைகள் உறுதிச்சீட்டுகள் தற்போது கிடைக்கப்பெற்று செலவினருக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. 2 வேலை திட்டங்கள் சுகாதார திணைக்களத்துக்கு இதில் இது வந்து புயலினால் பாதிக்கப்பட்ட சிறு வேலை திட்டங்கள் 31/12 நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட்
இந்த சுதேச வைத்தியம் ஒரு நிமிஷம் மன்னிக்கலாம் குழப்பத்துக்கு சுதேச வைத்தியம் தொடர்பாக நீங்க ப்ரொபோசல் கூட கொடுக்குறீங்க. ஏன் இந்த சுதேச வைத்தியசாலை டெவலப்மெண்ட் பண்றது இந்த மாகாண சுகாதார நிதி சுகாதார செயலாளர் சொல்லுங்க சுதேச வைத்தியம் தொடர்பாக நெடுகளும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேம்மா. ஏன் நாங்கள் அதை பார்க்கறதே இல்லை. தனியாக எங்கிட்ட வெஸ்டர்ன் மெடிசினை மட்டும் பார்க்கணும். சுதேச வைத்தியசாலைன்னு நீங்க ப்ரொபோசல் கொடுக்குறதே இல்லையா? இதுல எங்களுக்கு சுதேச வைத்திய திணைக்களத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அடுத்த வருடம் ஒதுக்கப்பட்டு இருக்குது. நாங்கள் நீட் அசஸ்மெண்ட் செய்து தான் இந்த ப்ரொபோசல் சப்மிட் பண்ணுறோம். அந்த குறித்த திணைக்களத்தால் 86 மில்லியன் 38 மில்லியன் பாஜன்னு போட்டுக்கிறீங்க. மிச்சம் அவ்வளவுக்குரிய பில்லும் உங்களுக்கு இந்த வருஷம் வந்துருமா? அப்போ நீங்க 86 மில்லியன் போட்டீங்க. கூட கேட்கலாம் அந்த சுதேச வைத்தியத்தில். ஒரு சுதேச வைத்தியசாலையும் ஒழுங்கா இயங்குற மாதிரி இல்லை. எத்தனை டாக்டர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுக்கணும். பாஸ் அவுட் பண்ண டாக்டர்ஸுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி நாம் சுகாதாரத்தின் செயலாளர் இதுல வந்து என்னண்டா இப்ப அர்ஜுனா சொல்ற ஒரு விஷயத்தை கவனத்தில் எடுக்கணும். சரியா விஷயமாக ஒரு சுதேச வைத்தியத்துறைக்கு 2ஆம் கட்ட மனப்பான்மை கொடுத்து ஏற்பாடுகள் 14 வண்டி தவிர்த்து 2 பக்கம் எடுக்கணும். உண்மையிலேயே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுல பின்னுக்கால பெரிய விளையாட்டுகள் போகுது, பெரிய மாப்பியாக்கள் இருக்குது. சரியா அந்த மாப்பியாக்களுக்கு விருப்பமில்லை நம்முடைய சுதேச வைத்திய சேவைகள் வந்து மேலே வரணுங்கிறது. அதனால அதை எப்படியாவது ஊற்றுறது, அது எப்படியாவது நம்பிக்கைகளுக்கு செய்கிறது, அப்படிப்பட்ட இடத்துக்கு கொண்டு செல்லுகின்ற வேலையெல்லாம் இருக்குது. அதனால வேண்டிய நம்ம விஷயமாக நம்ம இனி வரும் காலங்களில் நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டி இருக்குது. நாங்கள் பூர்ணமாக பாராளுமன்றத்தில் உண்டாக ஆனால் இதை நம்ம ஒரு கவனத்தில் எடுக்கணும். நிதி ஒதுக்கீடு எடுத்துக்கொண்டாலும் கூட எடுத்துக்கொண்டாலும் உண்மையிலே நமக்கு தெரியுதானே ஒரு சில சுதேச வைத்தியசாலைகளுக்கு அது எந்த விதமான பராமரிப்பு இல்லை. அப்போ அதனால அதுக்கு கூடுதலான கவனத்தில் எடுக்கிறதுக்கு அது ப்ரொபோசலும் சரியான முறையில் தாங்க. சுதேச வைத்திய பிரிவு இருக்குல்ல நீங்க சொல்றது சரி, உங்களுக்கு கிடைச்ச பணம் அது சரியா. ஆனா நான் இது தனிப்பட்ட ரீதியாக சுகாதார அமைச்சரோடைய நான் கழிச்சு பார்த்தேன். சரியா அது இல்லாமல் இந்த சுதேச வைத்திய துறைக்கு பொறுப்பாக இருக்கிற பிடியோடைய காட்சி பார்த்தேன். அவங்க சொல்றவங்களுக்கு அதாவது மாகாணங்கள்ல இருந்து நாங்க கொடுக்கின்ற பணத்தை செய்கின்றார்கள். அவங்களோட பக்கம் வந்து பைட்டு ஒன்று இல்லை. நம்மளோட மாகாணத்துக்கான கூடுதலான நிதியை பெற்றுக் கொள்றதுக்கு நம்மளோட பக்கத்தால் பைப்பு இருக்கணும். அப்போ அப்படியே நம்ம இதை ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம். அப்போ அப்படிப்பட்ட ப்ரொபோசல் நீங்கள் எங்களுக்கு தருவீங்கன்னா நாங்கள் பாராளுமன்றத்துக்கு கூடாகவோ அல்லது கேபினெட் நாங்கள் இது சம்பந்தமாக பேசினாங்க. நான் சொல்ல வேற எதுவும் இல்லை. இது இந்த வருஷம் இருக்கட்டும், அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் இது கூடுதலாக கவனத்தில் எடுங்க. இதை கட்டியெழுப்பதுக்கான வேலையை செய்யும். சுதேச வைத்தியத்துறை வைத்தியசாலை இயங்கி அங்கே இருக்கிற வைத்தியர்கள் வந்து ஏதாவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி போனால்தான் ஆரம்பிச்சு போய் கேட்கலாம். காசை கூட தாங்கணும். நீங்களே கேட்குறீங்க ஒரு சதவீதம் தாங்கணும் வந்து நாங்களே கிட்ட போய் கேட்குறோம். ஆனால் 2006 பிறகு சுதேச வைத்தியராக வந்த டாக்டர்ஸ் எல்லாரும் டிவாப்மெண்ட்ல இருக்கணும். நீங்கள் ஆக்டிவா செய்யறதும் இல்லை. உங்களோட பிடி எங்கேயாவது போய் ஒரு மீட்டிங்ல கேட்டு எங்களுக்கு கூட காசு தாங்கோ ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ண போறோம்னு கேட்டதை நாங்கள் காணவே இல்லை. ஆனால் அப்புறம் டாக்டர்ஸும் கால் பண்ணி கேட்டு கொண்டிருக்கணும். தங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறது 2006 அப்பாயின்மெண்ட், இப்போ 2025. இந்த முறை 39 டாக்டர்ஸ் அப்பாயின் பண்ணிருக்கீங்க. புதிதாக அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணா தானே கூட வேகத்தை போட மாத்திரம் போதாது. என்கிட்ட நான் சொல்ல வரேன். நான் கேட்டப்ப நான் பேர் அண்மையில இருக்கின்ற உங்களோட அந்த இடத்துக்கு நான் பார்த்து உண்மையிலே 100 ஏக்கர் காணி இருக்குது. அதுல 15 ஏக்கர் 30 ஏக்கர் தான் பயன்படுத்தணும். சரி போங்க. அதோட அது கார்டு அட்மிஷனும் செய்யப்படையில்லை. கரகாரம் செய்தலை அவங்களோட ஹாஸ்பிட்டல்ஸ் இத்தனை இருக்கு, இத்தனை கார்டு ரிவிஷன் வந்து கார்டு கமிஷன் எங்களுக்கு கமிட் பண்ணி வாரன்னு சொல்லி டேட்டெல்லாம் தந்து வரையில. நான் எல்லா ப்ரொபோசலும் அனுப்பிட்டேன். அது வரன்னு சொல்லி வரையில வந்துருந்தா அது நாங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கலாம்.
எத்தனையாம் ஆண்டு படிச்ச காலேஜ் செய்வது செய்த ஆண்டு பாட வருஷம் 2016 அதுக்கு பிறகு காலேஜ் செய்யலையா? நீங்க காலேஜ் விஷயம் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டீங்களா? அப்ப அடிப்பாங்க. ஓகே அந்த திருப்பி அந்த மார்ச்சுக்குள்ளே யாரும் செய்யும் போது அப்பதான் நாங்கள் கதைச்சு கேட்டு எடுக்கலாம். நடந்தீங்கள சுயசாக்கியதாக இல்லை எங்களோட நூலகத்தில் ஒரு அறையில் தான் டாக்டர் இல்ல நெடுந்தீவில இல்ல சுதேச வைத்தியர் அங்க வரலவரா? நெடுந்தீவில சுதேச வைத்தியர் இருக்கிறாரா? இல்லைன்னு சொல்றாங்க. இல்லை இல்லை, நெடுந்தீவு ஹாஸ்பிட்டலில் வந்து சுதேச வைத்தியசாலை இயங்குகிறது, கிழமையில 3 நாள் இயங்குகிறது. இப்போ நாங்கள் நெடுந்தீவு வைத்தியசாலையோட சேர்ந்து இயக்கத்துக்காக பிடிஎச்எஸ்ஸாக ஒரு கட்டடத்தில் ஒரு பழைய கட்டடத்தை தந்திருக்கிறார்கள். அதை திட்டம் செய்திருக்கிறார். அவர் வந்து யாழ்ப்பாணத்தில் எடுத்திருக்கிறார் என்ற மாதிரி தான் சொல்கிறார். அங்கே போக முடியாது. இல்லை இல்லை, அவர் வந்து கம்யூனிட்டி மெடிக்கல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறார். கிழமையில் 5 நாள் வேலை செய்கிறார். இல்லை இல்லை, சித்த மருத்துவத்தை வடிவாக முன்னேற்றலாம். ஏனென்றா எவ்வளவோ மூலிகை தோட்டம் இருக்குது. ஆனால் நாங்கள் அந்த மூலிகை தோட்டம் எல்லாமே நாங்கள் மூலிகையில இறக்குமதி செய்யறோம். இங்கே உற்பத்தி செய்ய படிக்கிறீங்க, உற்பத்தி செய்ய படிக்கிறோமே அந்த மூலிகை தோட்டத்தில் எவ்வளவு வேலை வாய்ப்பு வரும் சார். நல்லூர்லேயும் ஒரு சுதேச வைத்தியசாலை சார், நல்ல பிரதேசத்துக்கு உட்பட்டது, திருநெல்வேலியில் இயங்கி கொண்டிருக்கின்ற அதுக்கு நிலையான கட்டடம் இல்லை. இப்போ அதனால் அந்த பால்பண்ணைன்ற இடத்துல இருக்குது சார். அது 700க்கும் மேற்பட்டவர்கள் அதில் வைத்தியம் பெற்று கொண்டிருக்கிறார்கள். நிலையான கட்டணம் இல்லாத காரணத்தால் அது பொம்மவழிக்கு போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. இப்போ தற்காலிகமாக அங்கே இருக்கிற நலம்பிரிவுகள் ஊடாக ஒரு தனியார் வீட்டில் வச்சு அவர் வாடகை வந்து இயங்கி கொண்டு வருது. அதுக்கும் ஒரு நிரந்தர கட்டுமானம் ஒன்று சார் கண்டிப்பாக தேவை. இந்த 700 பயனாளிகள் அதில் பயன்படுறாங்க. பால்பண்ணை கிராமத்து ஒரு நிமிஷம் மருந்தாக்கம் செய்கிற உபகரணங்கள் கூட கொள்வனை செய்து நீங்கள் ஆசைப்படுறீங்களா இல்லையென்று சுதேச வைத்தியர்களே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்போ கொள்வனை செய்திருக்கீங்களே சென்டர்ல வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணி மிஷினரி ஓரளவு வந்துட்டு நாங்கள் ஒரு ஜனவரியில் அது டேப்லெட்ஸ் கூட அது ப்ரொடக்ட் பண்ண முடியும். அது நாங்கள் இது சார் ஒரு பொருத்தமான இடம் இருக்குது சார். முத்துத்தம்பி பாடசாலைக்கு உரிய ஒரு இது வந்து ஆடியோ வீதியிலே இருக்குது, பாவனை இல்லாமல். அந்த இடத்த நீங்கள் சென்ட்ரல் பண்ணி சார் அந்த இடத்த அவர்களுக்கு வழங்கினா அதில் இருக்கிற பயனாளிகள் தொடர்ந்து பயன்பெறுவார். அந்த முத்துத்தம்பியினுடைய ஆரியபாகம் ரோட்டில் இருக்கிற பாடசாலை ஆண்டு 1லேருந்து ஆண்டு 5 வரையான பாடசாலை நடந்து கொண்டிருக்கு. கடந்த 5 மாதமாக நாங்கள் அதை அப்ரோச் பண்ணி பார்த்துனாங்க. அதை ரெனோவேட் பண்ணி அந்த முத்துத்தம்பியின் ஆரம்ப பாடசாலை அந்த ஆரியபாகம் ரோட்டில் நடக்குது. மாணவர்கள் அங்கே இருக்குது. இந்த முத்துத்தம்பி பள்ளிக்கூடம் வந்து முதல் ட்ரைனிங் கொடுக்கின்ற ஒரு விஞ்ஞானம் பாதிக்கப்பட்டது பராலியில். அதுக்கு பிறகு இப்போ முத்துத்தம்பி ஸ்கூலிൻ്റെ ப்ரைமரியை கொண்டு அங்கே வச்சிருக்கணும். அதனால் இப்போ நான் எல்பிசி கொண்டு பார்க்க சொல்லியிருக்கேன். அது உண்மையிலேயே அந்த மெயின் பில்டிங்கில் தாராளமாக இடம் இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது. அதாவது டெக்னிக்கலாக ஆறாது நாங்கள் ஒரு டிசிஷனுக்கு வந்து ஒரு ஸ்கூல் சொசைட்டி கொஞ்சம் எதிர்ப்பாக இருக்கிறதான்னு சொல்லப்படுறது. ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொடுக்குறது கலைஞர்கள் சொல்லியது. அடுத்து மகளிர் விவகார அமைச்சு, அதற்குட்பட்ட தொழில்துறை திணைக்களம் மற்றும் சமூக சேவை கூட்டுறவு திணைக்களத்தினுடைய வேலை திட்டங்களில் 35 வேலை திட்டங்களில் 19 வேலை திட்டங்கள் 17-12 வரை நிறைவடைந்தும் ஏனைய வேலை திட்டங்கள் உறுதிச்சீட்டுகள் பெற்றுக்கொள்ளப்பட்டு செலவினத்துக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்து உள்ளூராட்சி திணைக்களத்துக்குட்பட்ட யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு ஒதுக்கப்பட்ட 100 மில்லியன் ரூபா வேலை திட்டத்தில் 3 வேலை திட்டங்கள். இதில் டிஜிட்டல் அணுகல் கட்டமைப்பினை மேம்படுத்தலுக்காக 30 மில்லியனும், உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தல் 35 மில்லியனும், தளபாடங்கள் மற்றும் உபகரணங்கள் வசதிகளை மேம்படுத்தல் 35 மில்லியனுமாக இதுவரை 17-12 வரை 20 மில்லியன் ரூபா செலவினம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அதில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தல் நேற்றைய தினம் அவர்களுக்குரிய உறுதிச்சீட்டு 29 மில்லியனுக்கு கிடைக்கப்பெற்று அது உறுதிச்சீட்டுகள் சேவை பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏனைய டிஜிட்டல் அணுகல் கட்டமைப்பை மேம்படுத்தலும் தளபாடங்கள் கொள்வனவும்
இதுவரை அதற்குரிய பொருட்கள் சேவைகளுக்கான ஆர்டர் பிளேஸ் பண்ணப்பட்டு பொருட்கள் சேவைகள் கிடைக்கப்பெற்றதும் அதற்குரிய செலவினங்கள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. 100 மில்லியனும் இந்த வருடத்துக்குள் செலவழிக்கப்படும். கொள்வனம் செய்கிறது கூட 35 மில்லியன் சர்வீஸ் 7 மில்லியன் தான் பாவிச்சிருக்கீங்க. இது அவை இந்த தளவாடங்கள் முழுதுக்கும் ஆர்டர் பிளேஸ் பண்ணப்பட்டு தளவாடங்கள் கிடைக்கப்பெற்றதும் தான் அதுக்குரிய கொடுப்பனை மேற்கொள்ளலாம். தளவாடம் கிடைக்கப்பெற்ற 100% நிதி முன்னேற்றம் காட்டப்படக்கூடியது. 26ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள அந்த 35 மில்லியன் ரூபாய் தளவாடம் வந்துடும். இப்போ கிடைச்சிருக்கலாம். நான் செக் பண்ணியிருந்தாங்க கிடைச்ச ஒன்று இருக்குது பேமெண்ட் நீங்க வந்து செய்தீங்கன்னா சந்தோஷம். எங்களுக்கு அவ்வளவுதான் பண்ணுவோம். கேட்ட போல இந்த மலசல கூடத்தினுடைய எண்ணிக்கை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சகல பிரதேச செயலாளர்கள் பிரிவையும் சேர்த்து 3012 மலசல கூடங்களும் அதே வேளையிலே மாற்றுத்திறனாளிகளுக்கான 145 மலசல கூடங்களும் தேவை இருப்பதாக பிரதேச செயலாளர்களால் அறிக்கையிடப்பட்டது. இதற்கான நிதியை பெற்றுக் கொடுப்பதற்கான வேலைகளை நாம் செய்கிறோம். நான் கதைக்கு சம்பந்தமா ஜிஏ இந்த இவ்வளவு கூடிய காசையும் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக அலோகேட் பண்ணி தரக்கூடிய வாய்ப்புகளை வந்து கவனத்துக்கு மட்டும் வந்து வீடமைப்பு அதிகார சபைக்குள்ள கதைச்சு எடுக்கக்கூடிய வழியாக இருக்கா? இல்லை, அதுங்களுக்கு வளமையாக இந்த வீடமைப்பு அமைச்சகத்துல வாரது வீட்டு திட்டங்களுக்காகத்தான் வாரது. எந்த அமைச்சுகளை வரும் இது? அந்த அமைச்சிலே தான் எடுக்கலாம் நினைக்கிறேன். அப்போ அடுத்த முறை நாங்கள் தொழிலை கூட கட்டி கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரு கதை கதைச்சா காசு வேணுமெண்டா கதைக்கலாம். அடுத்தபடியாக அண்மையில் ஏற்பட்ட பாதிப்புகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே வீதி பாதிப்பிலே வீதி அபிவிருத்தி அதிகார சபையுடைய 20.2 கிலோமீட்டர் வீதியும் அதே போன்று உள்ளூர் வைத்தியசாலையை மன்னர் கூட கொடுக்கறதுக்கு மறுபடியும் ஆகவே மாகாண சபைக்குள்ள வைத்தியசாலை கொடுக்கிறாங்க கூட நிதி ஒதுக்கணும்னா ஒதுக்குவோம். மாவட்டத்துக்கு வந்த இந்திய அதிகாரி நிதி ஒதுக்கிறாரு. வடக்கு மாகாணத்தில் வந்து 7 வைத்தியசாலை மத்திய அரசு வைத்தியசாலை பொருட்படுத்துவது உங்களை
Musim
Outsiders are coming in and destroying our livelihood, and if the answer that the name is that they will have to best with the police and with that. So we are very much எங்களுக்கும் கூட நாட்டு பிரச்சனை அரசியல் பிரச்சனை எல்லாம் தேவையில்லையா சரி நாங்கள் குறிப்பிட்ட இங்கே ஒரு மாதிரி காய்க்கணும் அங்கே ஒரு மாதிரி காய்க்கணும் இங்க ஒழுங்கா காய்க்கணும் நாங்க மீனவர் ஒவ்வொரு நாளும் வந்து கடல்ல போய் 5 லட்சம் 10 லட்சம் இழந்து தான் பாருங்க நாங்கள் எத்தனை வட்டிக்கு எங்களை பேங்க்ல வட்டி லோன் இல்லை ஒன்று தராம நீங்க விட்டவங்க அங்க ஒரு நாடகம் நடிக்கிறீங்க இங்க ஒரு நாடகம் நடிக்கிறீங்க எங்களுக்கு இந்த பிரச்சனை தீர்த்துதாங்க திருப்பி கொடுக்கணும் கடற்படைக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் இந்த குறிப்பிட்ட நாங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு ஓரம் கொஞ்சம் இந்திய நிலவரி குறைஞ்சி தீவிரத்திலே எல்லை தாண்டி கிட்ட இருக்கிறபடியா போராட சேதமாக நிச்சயமாக A ver, Vincent Paul kayak kita main lagi. Ini tadi dia.
சட்டத்தை நோக்கி நாம ஏதோ ஒன்று செய்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நான் வந்து கரவாட்டி தெற்கு தெற்கு பிரதேச சபை 4 உட்பட்ட கிராமத்தை குறித்து கற்பனாலய தலைவராக வந்திருக்கிறேன். என்னன்னா வந்து கரவாட்டி தெற்கு தெற்கு சாதாரண மக்களுக்கு போய்
போய் மதுரை நிற்கிறான் பணக்காரன் நிற்க மாட்டேன் முக்கியமான சம்பாசனையின் பின்னர் அந்த பிரச்சனையை நியாயமாக அணுகியதன் பின்னர் அவருடைய பிரச்சனை முக்கியமானதுதான். ஆனால் அதன் பின்னர் அதை அணுகுங்கள். நீங்கள் சும்மா பழங்காலத்தில் நிற்காது. நீங்கள் சவாரி செய்ய வேண்டாம். சுற்றுலா வருகையில் போய் சவாரி செய்யுங்கள். மக்களுக்கு தலைகள் சவாரி செய்யாது. நீங்கள் அதாவது எங்கள் கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் பாரம்பரியத்துக்கும் ஒவ்வாமல் ஒரு குடும்ப நாகரிகமாக சவாரி செய்து கொண்டு தெரியும். எங்கள் மக்கள் தரமான முடியாதவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் எங்களை சனம் உங்களை நம்பி வாக்கள் அனுப்பிவிட நீங்கள் அங்கிருந்த கல்படத்தை நாடகம் ஆடுறீர்கள். நீங்கள் எங்களுடைய தேசிய பிரச்சனைகளை மனமாற்றம் செய்யறதுக்கு எத்தனிக்கிறீர்கள். கௌரவ பாராளுமன்ற அர்த்தனார்களே, நீங்கள் தயவு செய்து எங்களுடைய பிரச்சனைகளை உரைத்து மதிப்பிடாதீர்கள். நீங்கள் யாருடைய நிகழ்ச்சிகளில் அடிப்படையில் இயங்காதீர்கள். என்ன சொல்கின்றீர்கள்? கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே, கையெழுத்தியை சரியென்று சொல்கிறீர்கள். நீங்கள் ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவத்தை காப்பாற்றுகிறீர்கள். மரியாதையாக பேசுங்கள். உயர்ந்த சபை என்னுடைய பேரை சொல்லி சொல்லுங்க. நான் உங்கள் நீதிமன்றம் போறேன். உங்களுக்கு இதுக்கு வழியாக சிறப்புரிமை இல்லை. பாராளுமன்றத்தில் நீங்கள் பேசுவதை போல எங்களுடைய தமிழ் மக்களை அவமரியாதையாக எங்களுடைய அதிகாரிகளை ஊழல்வாதிகளாக பாராளுமன்ற சிறப்புரிமை என்ற ஒரே ஒரு காரணத்தை வச்சு கொண்டு நிற்கிறீர்கள். நீங்கள் இருக்க தெரியாது. உங்களை மாதிரி ஏமாற்றுவதற்கு நாங்கள் தேவையில்லை. ஆனால் நீங்கள் கையெட்டி பிரச்சனையை கூட அந்த ஜனாதிபதி அவர்கள் இந்த ஆசிரியர் வந்திருந்த போது கூட கல்பிறக்க விடாத அளவுக்கு மறுத்துள்ளீர்கள். கையெட்டி அரசியல் அல்ல, கையெட்டி எங்களுடைய இனம் சார்ந்த விடயம், இன ஆக்கிரமிப்புக்கு எதிரான விடயம். பௌத்த சிங்கள பேரினவாதத்துக்கு எதிராக எந்த நீதிமன்ற வழக்கு இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது? எந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது? நாங்கள் நீங்கள் உங்களை போல உல்லாச பகுதிகளில் மதுபானம் அருந்திக் கொண்டு அதனை வீடியோ போட்டு நாங்கள் கலவரப்பு நடத்தி நாங்கள் கௌரவமாக தான் இருக்கிறோம். நாங்கள் மதுவுக்கு அடிமையானவர்கள் அல்ல. முரண்பாட்டுக்குரிய பிரச்சனை நேரத்தை ஒதுக்குங்கள்.